என்ன ஆக முடியும்? ஆனால் ஆண்டவர் அது வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்நாள் வரை நமக்கு நல்ல தங்க இடம், சாப்பாடு, போகிறோம் வர்றோம், நடமாடும், இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கு. இதை விட நம்ம என்ன வேணும்? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம நினைக்கிறது உடனே நடக்கணும். நம்ம நினைக்கிறது, ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்காரு. அதினதின் காலங்களில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அவர் எப்படி செய்வாராம்? அதினதின் நேரங்கள் அதினதின் காலங்கள்ல ஆண்டவர் கோணல் மாணலா செய்கிறவர்களை நேர்த்தியாய் செய்கிறவர். நான் உனக்கு முன்ன போய் கோணலானவைகள் எல்லாம் என்ன பண்ணுவேன் சொல்றாரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளால அதை செவ்வையாக்க முடியாது. ஆண்டவர் அதை செவ்வையாக்குவார். அந்த நேரம் வர வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா உன் மகன் சுகமாமான்ட்டு? நீ விசுவாசித்தனா அப்படியே உனக்கு ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அந்த பிள்ளையினுடைய தகப்பனுடைய அந்த தகப்பனுடைய பிள்ளையை ஆண்டவர் அங்கு சுகமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும், இந்த மாதம் முழுவதும் நீங்க தயவு செய்து சொல்றேன், நீங்க முறுமுறுக்காதீர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நீங்கள் சிந்தின கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? நம்ம கவலைப்படுறதை விட ஆண்டவர்